ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பூண்டும் அரை நெல்லிக்காய் வச்சு அருமையாக ஊறுகாய் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொருட்கள் பார்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், எலுமிச்சப்பழ சாறு 1 எலுமிச்சப்பழம், அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், 1 பீஸ் வெல்லம், பூண்டு 100 கிராம், ஒரு 7 பீஸு நெல்லிக்காய். இப்போது தண்ணி 1 டம்ளர் வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் சாஃப்டாகிறதுக்காக தான் சேர்க்குறோம். பூண்டு பெருசாக இருந்தால் அதை 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சலி ஆயில், நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போது 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் பொரியட்டும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு கொஞ்சம் சாஃப்டாக ஆயிருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பூண்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ தண்ணி நம்ம ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா தண்ணி இருத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்த உடனே நம்மளுக்கு ஃபுல்லு தெரிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுல்லு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோமே, அந்த பூண்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. இப்போ நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் நான் ஒரு ஆவிக்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் அப்படி வேகட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் கம்மி தான் சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், சீரகம் தூள், கடுகு வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுனாக்கா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஊறுகாய் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போது எலுமிச்சை பழம் புழிஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா, ஒரு பெரிய எலுமிச்சை பழம் அதை சேர்த்துருக்குறோம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெல்லம் நான் ஒரு சின்ன துண்டு 1 துண்டு போட்டிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், நம்மளுக்கு நெல்லிக்காயும் பூண்டும் சேர்த்து நல்லா அருமையாக ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே என்ன நல்லா இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட 2 மாதம் வச்சு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம், கெடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.